ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியேறிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு வருவாய்த்துறை ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் ஜாதி வருமானம் உள்ளிட்ட சர்டிஃபிகேட் விண்ணப்பிக்கும் மாணாக்கருக்கு ஒரு வார காலத்திற்குள் சர்டிஃபிகேட்டை வழங்க வருவாய்த்துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மாணாக்கருக்கு இசேவை மையத்தில் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணி தரணும் அப்படின்ற மாரி அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதுதாங்க உங்களுக்கான அப்டேட். அதாவது இப்போ நிறையா அட்மிஷன்லாம் போயிட்டுருக்கு. அதேமாரி ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் அப்போ ஜாதி சர்டிஃபிகேட் வருமானம் அதெல்லாமே கேட்பாங்க. அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை இசேவை மையத்தில் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு முதல்ல அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் அப்ரூவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கும் அறிவுறுத்திருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மேக்ஸிமம் இப்போல்லாம் சர்டிஃபிகேட் சீக்கிரமாக தான் போடுவாங்க. ஏன்னா ஸ்கூல் டைம் அட்மிஷன் டைம் அப்படின்றதால அப்ளை பண்ண சொல்ல ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள உங்களுக்கான சர்டிஃபிகேட் சேர்ந்துடும். ஒரு சில இடங்களை 1 or 2 டேஸில் கூட கொடுத்துட்றாங்க. சீக்கிரமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் சீக்கிரமாக சேரும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெளிவாக ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா நேம்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சீக்கிரமாக பொறுமையாக பார்த்து அப்ளை பண்ணி கொடுங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.